நாமும் பேசலாம் இங்கிலீஷ். அட ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். நீங்கள் எந்த கார் வாங்குறீங்க? நீலம் அல்லது சிகப்பு? 2 காரை காட்டுறாரு. நீல கார் ஒன்று காட்டுறாரு, சிகப்பு கலரில் கார் ஒன்று காட்டுறாரு. 2 காரையும் காட்டி நீங்கள் எந்த கார் வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வாங்குறவர் பதில் சொல்கிறாரு, 2மே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, 2மே என்னுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த 2மே என் ரசனைக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்றதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்க. neither of them likes to cook, none of them likes to cook. இது ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது neither, none. neither, none இந்த 2 வார்த்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அடிக்கடி நம்ம கேள்விப்படுற இந்த 2 வார்த்தைக்கும் வித்தியாசம் என்ன? பார்க்கறதுக்கு இதில் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தாலும் சில ஸ்லைட்டான டிஃப்ரென்சஸ் இருக்குது. நீதர் அப்படின்னாக்கா 2 பொருளை சொல்லி 2மே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நீதரை நம்ம பயன்படுத்தலாம். 2ல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது, 2 பேரில் ஒருத்தருமே வரல அப்படின்னு சொல்லணும்னா நீதர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். பாருங்க, நீதர் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம்னாக்கா அதில் 2 பேரை பற்றி நம்ம பேசுவோம். அதுவே நன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2க்கு மேலே எத்தனை பேர் வேணால் இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம பேசும்பொழுது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு குரூப் ஆஃப் பேர் 4-5 பேர் இருப்பாங்க, அந்த 4-5 பேருக்குமே சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறது நன் ஆஃப் தேம் லைக்ஸ் டு குக். 4 பேருக்குமே சமைக்க பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது நன் ஆஃப் தேம் லைக்ஸ் டு குக் அப்படின்னு சொல்லுவோம். 2 பேருக்குமே சமைக்க பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது நீதர் ஆஃப் தேம் லைக்ஸ் டு குக் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லுவோம். பாருங்களேன், இருவருமே அன்பானவர்கள் இல்லை. 2 பேருமே அன்பா இருக்க மாட்டாங்க. எப்படி சொல்லலாம்? neither of them is kind, neither of them is kind. neither அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல 2 பேரை பத்தி மட்டும் தான் நம்ம பேசுவோம். இருவருக்கும் பதில் தெரியவில்லை, 2 பேருக்குமே பதில் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த ரீ வரக்கூடாது, இந்த ரீ வரணும். 2 பேருக்குமே பதில் தெரியவில்லைன்னா neither of them knew the answer, neither of them knew the answer. அடுத்தது பாருங்க, நாங்கள் இருவரும் படத்திற்கு செல்லவில்லை, நாங்க 2 பேரும் படத்திற்கு போல. neither of us went to the movie, neither of us went to the movie. எந்த உடையும் அவளுக்கு பொருந்தவில்லை, எந்த ட்ரெஸ்ஸுமே அவளுக்கு பத்தலை. 2 ட்ரெஸ்ஸை காட்டி அந்த எந்த ட்ரெஸ்ஸுமே அவளுக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லணும்னா neither dress fitted her, neither dress fitted her. ஆசிரியரை சந்திக்க 2 பெற்றோருமே வரவில்லை. 2 பேரண்ட் டீச்சர் வர சொல்லியிருப்பாங்க, அந்த 2 பேருமே வரல அப்படின்னா neither parent came to meet the teacher, neither parent came to meet the teacher. ஆசிரியரை சந்திக்க அந்த 2 பெற்றோருமே வரவில்லை. அடுத்தது நம்ம பார்க்க போறது நன் அப்படின்ற வார்த்தை. நன் அப்படின்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம்னா அதுல நம்ம 2க்கு மேல இருக்கிறவங்கள பத்தி நம்ம பேசுவோம். என் நண்பர்கள் யாருக்கும் ராணியை தெரியாது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க யாருக்குமே ராணியை தெரியாது. none of my friends knew ராணி, none of my friends knew ராணி. அவர்களில் யாரும் தங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். none of them accept their mistakes, none of them accept their mistakes. ஆசிரியர்கள் யாரும் போதிய நிபுணர்கள் இல்லை. none of the teachers are expert enough, none of the teachers are expert enough. இந்த கான்வர்சேஷனை பாருங்களேன், எத்தனை சோப்பு மிச்சம் இருக்கு? how many soap is left? எதுவும் மிச்சம் இல்லை. none is left, எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா none. 2த்துல 2மே இல்லை அப்படின்றத பற்றி பேசணும்னா நீதர் சொல்லுவோம். நன் அப்படின்னா 2க்கு மேற்பட்ட பொருள்லையோ 2க்கு மேற்பட்ட மனிதர்கள்லையோ எதுவுமே இல்லை அப்படின்றத பற்றி பேசணும்னா நன் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் நம்ம நீதர், நன் இந்த 2 வார்த்தைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.